இங்கே ஒரு ஏலியன் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா நிலாவை திடீர்னு காமிக்கிறாங்க. அரை நிலா காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏலியனுக்கு ஒரு ஃபைட் நடக்குது. என்ன ரீசன்னா, இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா நிலாவை பாதி சாப்பிட்ருச்சு. பூமி அழிக்கிறதுக்காக பூமிக்கு வந்திருக்குது. ஆனால் அந்த ஏலியன் பூமியை அழிக்கக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன் போடுது. அது என்ன கண்டிஷன்னா, இந்த ஸ்கூலெல்லாம் ரொம்ப படிக்காத பசங்களெல்லாம் லாஸ்ட் செக்ஷனில் விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கெல்லாம் இந்த டீச்சராக டீச்சிங் பண்ணுமாமா. ஒரு வருஷம் டைம் இருக்குதாமா. அதுக்குள்ளே அந்த செக்ஷனில் இருக்கிற பசங்களாம் இந்த ஏலியனை கொண்டுட்டாங்கன்னா இந்த பூமியை அழிக்காதாமா. அப்படி கொல்லலைன்னா இந்த ஏலியன் பார்த்திங்கன்னா நிலாவை பாதி சாப்பிட்ட மாதிரி பூமியை அழித்து கொண்டு விடுமாமா. மக்கள் எல்லாத்தையும் கொண்டுருமாமா. அதுக்காக ஒரு ட்ரைனிங் போட்டிருப்பாங்க. அது இங்கே இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஏலியன் அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கன் வச்சு ஷூட் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அடித்து பார்ப்பாங்க. அப்போது இந்த ஏலியன்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் சட்டை போட்டு ஒருத்தர் வருவான். நான் உன்னை கூடி சீக்கிரம் கொல்லுவேன்ட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிற எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த ஏலியன் வானத்துலேயே போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வரும். அப்புறம் இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கொண்டு பார்க்குறாங்க. அப்போது சாகல. அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து மண்டையில் இருக்கிற ஸ்பைடர் மேனுக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு தலையில் இருக்குது. அதை வச்சு அந்த ஏலியன் கூட ஃபைட் போடுறான். இருந்தாலும் அந்த ஏலியன் அந்த பையனையும் தூக்கி அடிச்சு போடுது. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு நான் அவனை கொல்ல வேண்டான்ட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த ஏலியனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. அந்த ஏலியன் கூடி சீக்கிரம் இந்த உலகத்தை அழிச்சு போடுவேன், அதுக்குள்ளே என்னை கொன்றுங்க, ஒரு வருஷம் தான் உங்களுக்கு டைமுன்னு சொல்லுது.